ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக ரகசியமான ஒரு கோவில் பற்றியும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2026 5வது மாதம் மே மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதமானது நடந்துட்டுருக்கு. 6வது மாதத்தில் ஒரு முக்காவாசி நாட்களை கடந்து இன்னும் மீதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. இந்த ஒரு நிலையில் கிரகங்கள் இந்த 10 நாட்களில் நேரத்தோடு நெருங்கி பயங்கர ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சுச்சுவேஷன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற முக்கியமான வாக்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஜூன் 24க்குள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், அதற்கு பிறகும் நடக்கும். இதெல்லாம் கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் வாக்கு எப்படி நிறைய பலிக்குமோ அதுபோல் கிரகங்களால் உங்களுக்கு இந்த வாக்குகள் பலிக்கும் என்பது ஜோதிடர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஏது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நடந்து பயன்பெறுவது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இதற்கேற்ப நடந்து கரெக்டாக பயன்பெறுங்க. அதே போல் நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, கொல்லிமலைங்கிற கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அதிசயம்தான். கொல்லிமலைங்கிறது அனைவருக்குமே தெரியும். இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, எட்டுக்கை அம்மன்கிற அந்த அம்மன் தான். ஸோ எட்டுக்கை அம்மன் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் எட்டுக்கை அம்மன் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். எட்டுக்கை அம்மன் பற்றி கொஞ்சம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக எட்டுக்கை அம்மன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா, அப்போ இந்த எட்டுக்கை அம்மன் மூலிமா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் எட்டுக்கை அம்மன் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எட்டுக்கை அம்மன் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகங்களால் நீங்கள் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ முதல்ல எட்டுக்கை அம்மன்கிற அந்த அம்மன் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு மற்றதை பார்க்கலாம். ஸோ எட்டுக்கை அம்மன் பற்றி தெரிந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த அம்மனுடைய சக்தி பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கொல்லிமலையில் ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி தெரிஞ்சுக்கிறதோடு அந்த அம்மன் கோவிலுக்கு போகாமையும் இருக்கக்கூடாது. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்துள்ள சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவில் தான் இந்த கோவில். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை அமைந்திருக்கு இந்த எட்டுக்கை அம்மன் திருக்கோவில். கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று சொல்லலாம். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மனாகும். இவங்களுக்கு கொல்லிப்பாவை என்ற பெயரும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கு இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தன. அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மனாக உருவானது. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாங்க. காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மேடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனித்திருக்கிறார்கள். எனவே அங்கே தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை அங்கே இருந்தது. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபாடு ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றாங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் இக்கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை காண வருவாங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. இங்குள்ள மலைவாழ் மக்கள் குலதெய்வமாக கருதி இவங்களை வணங்குறாங்க. மெயினாக
நில சம்பந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் போட்டு பூட்டி விட்டு செல்றாங்க. இங்குள்ள சூளத்தில் காகிதத்தால் அல்லது உலோக தகட்டால் வேண்டுதல்களை எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதோடு பிரிந்த உறவினர்கள் அவங்களுடைய துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. திருமண தடை, பில்லி சூனியோ போன்றவற்றை போக்கும் என்று சொல்லப்படுது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களை தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரிகண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டும்தான் உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிவிட்டு வருவது சிறந்தது என்பது இப்போ வரைக்கும் குறிப்பிடப்படுது. அதனால் கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எட்டுக்கை அம்மன் வாக்கு எப்படி பழிக்குமோ அதுபோல் கிரகங்களாலும் நமக்கு நடக்கிறது பழிக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் அதிகமாக அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். அதனால் கிரகங்கள் எப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயணம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலவித ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதற்கேற்ப உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இறுதியில் உங்கள் ராசிநாதன் புதன் தொழில்ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே புதத்திய யோகம் உருவாகுது. இதனால் பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றிங்கிறது கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் விலகும். லாபகுருவின் ஆதிக்கத்தால் லாபம் வந்து கொண்டே இருக்கும். புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருள் வளம் பெருக வழிவகுத்து கொடுப்பார். ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு அகலும். உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன நிம்மதிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கோ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் இதற்கேற்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 24ஆம் தேதியில் உங்களுக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள் செல்கிற சூழ்நிலை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாகிஸ்தானத்தில் செல்லும்போது இடம் பூமியால் லாபமானது கிடைக்கும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். கடன் சுமையின் காரணமாக வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்று கவலைப்பட்ட உங்களுக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பல நாட்களாக நடைபெற்ற பஞ்சாயத்தெல்லாம் நல்ல முடிவிற்கு வரும். செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரை நடைபெறாத காரியங்கள் படிப்படியாக நடைபெறும். அதுக்கான துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். நேர்மறை சிந்தனை வளர்த்து கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதனால் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள பாருங்க. அதுக்கப்புறம் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் உங்கள் ராசிக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வர்றதுனால விரயங்கள் கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி அத்தியாவசிய பொருட்களையோ ஆடம்பர பொருட்களையோ வாங்குவதில் மகிழ்ச்சி காண்பீங்க. பெற்றோருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. வாகன யோகமானது உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஸோ பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆக மொத்தம் உங்கள் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கொடுக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிலையான வருமானம், நிதிநிலையில் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடிக்கடி பயணங்களும் அதனால் விரயங்களும் ஏற்படும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.